ஹலோ ஆர்மீஸில் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நம்ம வீமின்க்கு தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ இன்னொன்று, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்கா அந்த மாதிரி நாடெல்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமெரிக்காவில் இப்போ ஒரு வீடு தான் காட்டுறோம். ஸோ அமெரிக்காவில் வீடெல்லாம் எப்படி இருக்கும், தனித்தனியாக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம டே தான் நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்போது அவனை யாரோ வந்து எழுப்புறாங்க. டே எழுந்திரி, டைம் ஆச்சு. இன்னும் 2 minutes ஜுமனா ப்ளீஸ் எழுந்துருன்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் இன்னும் 2 minutes எழுந்துருன்னு சொன்ன உனக்கு கேட்கலையா காதில்? ஹாஸ்பிட்டல் போக வேணாமா? ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸாக இங்கே வாயேன். என்ன பாடம் மூச்சிப்பாலே அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சுக்கிறான். என்ன எதுக்கு பெட்டில் பிடிச்சி படுக்க வச்சுருக்க நீ? உன் கூட சேர்ந்து நானும் போக வேணாமா? போகலாம். இப்போ சமத்தான் படுத்துருப்பாரான் என்னோடய புருஷன் அப்படின்ட்டு நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜிம்முனும், ஓய் போதும் டைம் ஆச்சு எந்திரி. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் தானே. ஏன் கொஞ்ச நேரம் கூட என் பக்கத்தில் படுக்க மாட்டியா? ஏன் படுக்கனா என்ன? இப்போது டைம் ஆச்சுடா, அதான் நான் உங்ககிட்ட இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், புரியலையா? மூச்சு பயிலே காலையில் இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இங்கே எனக்கு ஒரு முத்தம் கொடு பார்ப்போம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எழுது. நைட்டு ஃபுல்லாக நீ என்னை தூங்க விட்டா தானே, அப்புறம் என்ன இப்படியோ பெரிய இவன் மாதிரி பேசுகிறது? அது ஏன் ஃபால்ட் இல்லை. நைட்டு நீ கம்முன்னு இருந்தால் நானும் கம்முன்னு இருப்பேன். இப்படி சொல்லிடுவல்ல நீ. சரி முத்த கூட, நான் எழுந்திரிச்சு கிளம்புறேன். வாய்ப்பே இல்லை. கூட ஜிமுனா அப்படின்ட்டு மூஞ்ச ஒரு மாதிரி பப்பி மாதிரி வச்சுக்கிறான். ஸோ ஜிமுனா லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ண வரும்போது பெட்டில் வந்து அப்படியே கீழே உருண்டு விழுந்துடுறான். கனவா அப்படின்ட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஸோ பக்கத்தில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் படுத்திருக்கான். வழக்கம் போல் கனவாவி போடா, இதெல்லாம் என்றைக்கு நினைவில் நடக்கிறதோ. டைம் என்ன அப்படின்ட்டு கிளாக்கை பார்க்குறான். ஓ காட், 9 o'clock அச்சோ அப்படின்ட்டு எந்திரிச்சு ரொம்ப வேகமாக அப்படியே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். யோ இப்போ தான் டிராஃபிக் மேலே கொண்டு வருவீங்களாடா? போச்சோ கைட்ட காலையில் யார் திட்டு வாங்குறது? பழியே விடுங்கய்யா அப்படின்ட்டு ரொம்ப பதறிட்டு அப்படியே கார் எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு ஃபோன் கால். ஹலோ சொல்கிறா மச்சான், என்னாச்சு? வந்துட்டானா? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒழுங்கு மாதிரியே சீக்கிரம் வந்து சேரு, இல்லைன்னா உனக்கு தான் ஆப்பு. அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஓ மச்சான் கொஞ்ச நேரம் சமாளிடா. அந்த கட்டுத்தரம் எப்பயோ தாண்டியாச்சு, சீக்கிரவா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். ஸோ ஒரு டாக்டர். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வேகமாக லிஃப்ட் ஏறி அப்படியே அவன் வந்து அவனோட கேபினுக்கு போகலான்னு போகும்போது, நல்ல பார்த்துட்டானா? சொல்லுங்கள் சார். என் கேபின் வா. வச்சடா. சமாளிக்க மாட்டியாடா? மயிறு, நீ வந்தது மணியை பாரு, 10 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி மணிக்கு சமாளிக்கிறதான்? வாய்ப்பே இல்லை. போய் காலங்கத்தில் நல்லா வாழ்த்து வாங்கிட்டா. அவன் புருஷன் தானே? புருஷனா? எனக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுறான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே நம்ம ஜிமன் தான். ஸோ கேபினுக்கு தான் போகிறான். ஸோ ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு அப்படியே பேகை வந்து ஒரு மாதிரி கசக்கி பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு டைமுக்கு வர தெரியாதாட்டே? சார் சாரி, அது தூங்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ரீசனா? நீங்கள் ஒரு டாக்டர், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது சார். அப்புறம் இதெல்லாம் ஒரு ரீசனா? ஏஷியன்ட்ட சொன்னால் ஏற்றுப்பாங்களா?
இல்லை சர்ஜரிக்கு இப்படி தான் லேட்டாக வருவீங்களா? சாரி சார், இதே நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க என்ன பண்ணா? சாரி சார், இது இன்னொரு தாட்டி ரிப்பீட் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நோவே, இன்றைக்கி எந்த பேஷண்ட்டையும் நீங்கள் பார்க்காதீங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். வாட்? என்ன சார், அது எப்படி நான் பேஷண்ட்டை பார்க்காம நான் இருக்கிறது? அப்போது நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ மட்டும் என்ன, நீங்கள் வந்தே 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆஃபீஸ் டைம் மாதிரியா இருக்குது இது? இது ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல் டைமுக்கு உங்கள் டியூட்டிக்கு கரெக்டாக வந்திருக்கணும். 8 மணிக்கு வர வேண்டியது, மணி இப்போ 10 ஆச்சு. ஏற்கனவே 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைக்கி நாளும் வேஸ்ட்டாக போகட்டுமே, எப்படி இருக்குன்னு தான் பாருங்கள். எனக்கு ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு, போங்க கேபினில் உட்காந்து கார்ட்டூன் சேனல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்லிட்டு போகிறான். அப்போது ஜிம்முன்னு போன வாட்டி அவனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி இவனா அப்படி குத்தி கொன்றான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலகை ஆட்டிட்டு அவனை அடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்போது டக்குன்னு ஜிம்மன் திரும்பினோடனே நத்திங் சார், கொசு கொசு உங்கள் பின்னாடி அதான் பார்க்குறது பாரு மூச்சு பயலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே திட்டிட்டு அப்படியே அவன் கேபின் போய் உக்காந்துக்கிறான். ஸோ இப்போ கையில் ஒரு காஃபி கப்பை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரான். என்ன மச்சான், காலையில் செம வாழ்த்து போல், ஏண்டா நீ வேறு கட்டுப்பு கலப்புறான். இவனா என் புருஷன், என்ஜாய் பண்ணு, உன் லவ் லைஃப் தானே. எங்க கல்யாணம் பண்ணி 2 மாதம் ஆச்சு, இன்னும் வெறப்பாகவே தெரியுறான். எனக்கு பிடிக்கலன்னா அப்பயும் மேடையில் சொல்லியிருக்க வேண்டியது தானே, இவன் எனக்கு பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. அப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணானா? வர வரைக்கு இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். அட்லீஸ்ட் சும்மா எழுப்பையாவது விட்டு போகலாம்ல, அதை கூட பண்ண மாட்டேங்கிறான். காலையில் கனவா எனக்கு அதே தான் வருது தினைக்கும். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானும் ஸ்டார்டிங்கில் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஓகே, அதுக்கு நீ இப்படியா? ஆனால் போக போக அவனோட ஆட்டிடியூட், அவனோட ஹேண்ட்ஸமான மூஞ்சு, அவனோட அந்த குட்டி குட்டி கண், குட்டி குட்டி கால், அப்படியே அந்த கோட்டை போட்டு ரவுண்ட்ஸ் போகிறப்ப பார்க்குற அழகு, அப்படியே செத்துட்டேன்டா. கொரியாவிலேருந்து இங்கே யூஎஸ்ஏ வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, இவங்க கூட ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தினைக்கும் ஆர்மி லைஃப் தான். இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வச்சுக்கோ, எப்படி தரமா இருப்பான், டிஃபன் ரெடியா கேட்பான். கேட்டு முடிச்சுட்டு நேராக அவனோட ஒர்க் ரூம் போவான். ஒர்க் ரூம் போயிட்டு நாளைக்கு என்னென்ன சர்ஜரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்ப்பான். பார்த்து முடிச்சுட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணுவான். ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு நேராக டெரஸ் போவான். டெரஸ் முடிச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காற்றை வாங்கிட்டு வருவார். வந்து பக்கத்தில் படுத்துட்டு குட் நைட்டுன்னு சொல்லிட்டு படுத்துருவார். அதே மாதிரி காலையில் இருந்துச்சு அவர் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நான் லேட்டாக இருந்துச்சு கிளம்பி இந்த மாதிரி வந்து இவங்கிட்ட திட்டு வாங்கணும். என்ன வாழ்க்கையோ, இதே மாதிரி தான்டா போகுது. ஆனால் அவனை திட்டவும் முடியல, வெறுக்கவும் முடியல, ஒரு மாதிரி கடுப்பேற்றுறான். ஆனால் பிடிச்சிருக்கு. இவனை நான் எப்படி தான் லவ் பண்ண வைக்க போகிறோனோ தெரியல. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்க நீ தாண்டா ரொம்ப குட்டு வச்சுருக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃபு. சரி என்ஜாய் பண்ணு, சரி வா ரவுண்ட்ஸ் போகலாம். ரவுண்ட்ஸா எங்கே? அவன் தான் சொல்லிட்டானே நீ இன்னைக்கு ஃபுல்லாக பேஷண்ட் அட்டன் பண்ணக்கூடாதுன்ட்டு. வர்றா சரியான பனிஷ்மெண்ட் போலையே. என்ஜாய் கரோ மச்சான், மயிறு படா. அவன் சொல்லிட்டா நான் கேட்கணுமா? கேட்க மாட்டான் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு ஸ்டெத்தை எடுத்துகிட்டு அவன் கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி கேபின்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போயிட்டு பேஷண்ட் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ பக்கத்துலேயே தான் ஜிம்முனும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போது கண்ணாலே முறைச்சிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ வியை பொறுத்த வரையும் வி வந்து ஜிம்முனுக்கு வந்து அடங்கவே மாட்டான் சுத்தமாக. அவன் இஷ்டப்படி தான் இருப்பான். ஆனால் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மட்டும் கொஞ்சம் பொறுத்து போகிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஆனால் அவன் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டான். ஜிம்முனுக்கு ஆப்போசிட்டான ஒரு சைடு தான். ஆனால் ஜிம்மன் அப்படியே ஒரு கோல்டான டைப்.
ஸோ ஒரு மாதிரி இப்போ முறைச்சிக்கிட்டே நிற்கவும் கண்ணாலே 2 பேர் பேசிக்கிறாங்க. இங்கே எதுக்கு வந்த? அந்த பேஷண்ட் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னல, நீ சொன்னீன்னா அது என்ன வேத வாக்கா? நான் கேட்கணுமா? கேட்க முடியாது போடா அப்படின்ட்டு கண்ணாலே 2 பேர் பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துன்னு வச்சுக்கோ சித்திரவாடா. பார்த்துக்கலாம், அது நான் பேஷண்ட் பார்ப்பேன், ஏன்னா நான் அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். நீ டீனாக இருந்தால் நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணுமா? வாய்ப்பே இல்லை. நீ ஊருக்கே ப்ரிப்பேர் இருந்தாலும் சொன்னக்கு அப்படின்ட்டு காலை இருக்க ஷூவை பார்க்குறான். டிங்கிச்சுனா வீட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படியே பண்ணிட்டாலும் வாய் மட்டும்தான் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. மிஸ்டர் கிம், சொல்லு ஜாய், என்ன 2 பேரும் கண்ணாலேயே ஃபயரை பரப்பிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேஷண்ட் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான், அதை வந்துட்டேன், அதை மறைச்சிட்ருக்கான். ஓ, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. ஆனால் ஏன் அவர் உங்களை அப்படி கூட ட்ரீட்டே பண்ண மாட்டேங்கிறாரு? அவனுக்கு வேலை செய்கிற இடமா மட்டும்தான் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எதுவுமே இருக்காது. அதான் சார் வேறப்பா தெரியுறார். எனிவே சார், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் வேறு லெவல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்கா. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கா? அந்த பேஷண்ட்டுக்கு டோபாமைன் போட சொன்ன போட்டியா? இப்போ போடு போ. அவளுக்கு வந்துடுவாளுங்க என் புருஷனை சொல்லியிருக்க. போடி போய் சொன்ன வேலை செய்ப்போ, அந்த பெட்டில் போய் பார்ப்போ. போகிறேன் தண்ணி வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஸோ இப்போ ஜிம்மன் தான் அவன் கிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைலில் சைன் பண்ணுற மாதிரியே, உன்ட்ட என்ன சொன்னேன்? இன்றைக்கி ஃபுல்லாக டியூட்டி பார்க்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இதுக்கு வந்த உள்ளுங்க மரியாதை கேபின் போய் உட்காந்துரு, என் டென்ஷன் படுத்தாத வை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது மிஸ்டர் ஹஸ்பண்ட். இங்கே நான் வேலை செய்கிற ஆள், அவ்வளோதான். ஆனால் டீன் சொல்கிறத நீ கேட்டால் மட்டும்தான் இங்கே உன்னால் வேலை செய்ய முடியும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் என்ன வேலை விட்டு தூக்கிடுவீங்களா அப்படின்ட்டு கிட்ட வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டே கேட்குறான். ஸோ ஒரு மாதிரி ஜிம்மன் தடுமாறுறான். ஏய், இது ஹாஸ்பிட்டல், என்ன பண்ணிகிட்ருக்கா? தள்ளி நில்றா. என் ஹஸ்பண்ட், நான் வந்து கிட்ட நிற்பேன். இங்கே எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ட்டு. அப்புறம் என்ன கிட்ட வர்றதில் தப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்கான். பாருவி, ஒழுங்கா போ. இது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ணாதான் உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன துரைக்கு வாய்ஸ்லாம் மாறுது? ஏன் பிடிக்கலையா? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது அப்படின்ட்டு சிம்மனு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஓய் மோச்சி பாப்பா, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா எல்லா பேஷண்ட்டும் அவனையே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவளை சத்தமாக கத்தி கூப்பிட்டதுனால. சாரி, உங்களை யாரையும் கூப்பிடல, நீங்கள் கன்னியூ பண்ணுங்கள். டேய் வந்தன்னு வச்சு ஒட்டிச்சு வாயை உடச்சிடுவேன். என்னோட பண்ணிட்டுருக்க? இப்படி தான் ஹாஸ்பிட்டல் கற்றுவியா? நானும் சொல்ல உனக்கு அதெல்லாம் என் புருஷன் எனக்கு கற்றுக் கொடுக்கல. சொன்ன மாதிரி உன்ட்ட மனுஷன் பேச முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ லன்ச் டைம் தான் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஜிம்மன் அவன் கேபினில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ டே தான் அவனோட டோர்லாம் சாத்திட்டு அப்படியே உள்ளே வரான். ஜிம்மனா, இந்தா ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம். எனக்கு வேணாம், நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். எது ஆர்டர் போட்டுக்கிறியா? இதை பாரு, இதே மாதிரி வீம்பு போட்டுலாம் பிடிச்சிட்ருக்காத, ஒழுங்கு மாதிரி எதை சாப்பிடு. வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கல்ல. எனக்கு அது வேணாம், எனக்கு கடையில் சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். நீ எல்லாம் ஒரு டாக்டராடா? இல்லை நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு டாக்டரான்ட்டு. ஒரு டாக்டர் கடையில் சாப்பிட்லாமா? அதுவும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த 2 மாதமும் கடையிலே தான் சாப்பிட்றேன். என் கையில் ஒரு நாள் அது சாப்பிட்ருக்கேன் ஜிம்மனா, எனக்கு ஆசையாக இருக்காதான். ப்ளீஸ் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்ச வெஜ் சாண்ட்விச், அதுவும் நானே செஞ்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக காப்ஸ் இல்லை, ஒன்லி கார்போஹைட்ரேட், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். நீ சொல்கிற எல்லா ஒரு மெட்டீரியலும் இதில் இருக்குது. உடனே லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடாதப்பா, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறான். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது உனக்கு காதில் விழுகலையா? காலில் விழுகுது தான், நல்லா புரியுது தான். அதுக்குன்னு என் புருஷனை பட்டினி ஆனால் என்ன விட முடியாது. அதுக்காக டிஃபன் சாப்பிடணும் உன்னை விட முடியாது. ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு ஏந்தா அப்படின்ட்டு வைக்கிறான் ஒரு மாதிரி ஸ்மைலி மூஞ்சோட. ஸோ ஜிம்மன் அதை பார்த்துட்டு சாப்பிட முடியாது,
அப்படின்ட்டு அவன்கிட்டே அந்த பாக்ஸை தள்ளி விடுறான், நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்ககிட்ட தள்ளி விடுறான். ஸோ இதே மாதிரி மாறி மாறி 2 பேர் தள்ளி விட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்தில் போத்து நிறுத்துறா அப்படின்ட்டு கத்திடுறான். ஏய் என்ன பண்ணுற, உங்கள்கிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், இது ஹாஸ்பிட்டல் வந்து இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடக்கூடாது, இங்கே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடந்துக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் ஒன்று சாப்பிட சொல்கிறேன், அது உனக்கு புரியுதா இல்லையா? ஒழுங்காக சாப்பிட்றா. போன போதுன்ட்டு பொறுமை பேசுனா என்ன ஓர பண்ணுற நீ? இந்த பாரு, நீ தான் ஓர பண்ணிகிட்ருக்க. எனக்கு புரியலன்னா அதை விட்டுரு, நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம், அவ்வளோதான். சாப்பிட மாட்டேன், இருப்பறேன் அப்படின்ட்டு அவன் பக்கத்துலேயே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறான். இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு ஊட்டி விட வரான். எனக்கு வேணாம் அப்படின்ட்டு லேப்டாப்பில் அவன் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஓ இவனை அப்படின்ட்டு அவன் சின்ன 2 பிடிச்சி இந்தா சாப்பிடு. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, சின்ன விட்றா, நீ தான் சாப்பிட மாட்டேங்கிறல்ல, அப்போ குழந்தை கொட்டுற மாதிரி தான் சாப்பிட்ணும், இந்தா அப்படின்ட்டு வாயில் அப்படியே தோறுத்துறான். சுஜுமன்னு வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்றான். குட் பாய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை தடவி கொடுக்குறான். ஏய் என்ன பண்ணுற, நீ தான் குழந்தையாச்சே, உனக்கு தடவி கொடுத்தா தான் உங்களுக்கு வாய்க்குள்ளே போகும், இல்லைன்னா நான் செஞ்சது வாய்க்குள்ளே போகாது. நல்லா இருக்கா? அதெல்லாம் நான் இப்போ எதுவும் சொல்லணும். நல்லா இருக்கா இல்லையாடா, சும்மா வரப்பா தெரியாது என்ன சொல். ஓண்ணா ஊன் தான். ஏன் நீ கேட்டுக்க அதில் பதில் இல்லையா? இல்லையே, இந்த 2 எம்மை வச்சு நான் என்ன பண்ணுறது? சொல்லு ஒழுங்கா, நல்லா இருக்கா இல்லையா? இருக்கு. ஐயோ நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் என்ன, உன் பாதி சொத்தை குறைஞ்சிரும். சொல்கிறா ஒழுங்கா, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு போதுமா? போதும் இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்குறான். ஸோ இப்போ ஜிம்மன் தான் ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டு, அது நீ சாப்பிட்டியா? பாரா மிஸ்டர் கோல்டு ஜிம்மன், அதாவது டீன் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறாரா? என்ன ஒரு ஆச்சரியம். என்ன சாப்பிடல. அப்போ இன்னொரு சாண்ட்விச் நீ சாப்பிட்டு வேலையை பாருப்போம். காலையில் தான் சொன்னேன் நீ இன்னைக்கு ஃபுல்லாக டியூட்டி பார்க்க வேணாண்ணா. உனக்கு வேணாண்ணா பண்ணாத. இல்லை சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சாப்பிட்றான். ஏய் உன் கேபின் போய் சாப்பிட மாட்டியா? என் புருஷன் கேபினாக இருந்தானே, என் கேபினாக இருந்தானே, நான் இங்கே தான் வாழ பார்ப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறான். சுஜமனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்ன சிரிக்கலாம் செய்கிற நீ, இப்போல்லாம் பண்ண மாட்டியே? ஏதோ தெரியாமல் வந்துடுச்சு. தெரியாமல் வரும் துரைக்கு. சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு டீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது டீ சாப்பிட்டு முடிச்ச வாட்டி டக்குன்னு ஜிம்மன் ஃபேஸுக்கிட்ட வந்து, ஜிம்மனா ஏய் எதுக்குடா இப்போ பூதம் மாதிரி இப்படி கிட்ட வந்து நின்றுட்டுருக்க? ஏன் நல்லா இல்லையா? சரி அதெல்லாம் விடு. இந்த ஜாயினஸ் இருக்கா பாரு, அவள் சரியான ஃப்ராடு. உன் மேலே 4 கண்ணு என்ன 8 கண்ணு பின்னாடி கண்ணு வச்சுருக்கா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை என்ன, இப்போ பார்த்தாலும் நான் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் நீ திரும்ப மட்டும் பார்த்துறாத என்ன. ஏய் என்ன உளர்ற, நீ அவ்வளோ அழகாக இருக்கடா, மூச்சு போயிடு அப்படின்ட்டு அவன் சின்ன பிடிச்ச மாதிரி கிள்ளிகிட்டு இருக்கான். ஏய் வாலிக்கு இது விட்றா. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டே சுத்தண்ண. இது ஹாஸ்பிட்டல் வேறு, டிசீஸ் வேறு நிறையவே பரவும். இப்போது நிறைய டிசீஸ் உம்மால தான் பரவுது. அது சைட் அடிக்கிற டிசீஸ், அது உனக்கு செட் ஆகாது என்ன. அதனால் ஒழுங்கு மரியாதையாக மாஸ்க்கை போட்டே என்ன. நீ சொல்கிறத நான் எது கேட்கணும்? ஏன்னா நான் உன்னோட ஒய்ஃப். ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும். என்னால் கேட்க முடியாது. ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போறியா? இங்கே பார், கையில் பார், உன் கை கட்டு. 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அதுவும் மேரேஜ் ஆகிடுச்சு. 2 பேர் கையிலையும் ரிங் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்பேன். இதுதான் நல்ல ஒரு பொண்டாட்டிக்கும் நல்ல ஒரு புருஷனுக்கும் அடையாளம். ஓகே நான் வரேன். என் கியூட்டு மூச்சு அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி கழுவிட்டு ஒரு மாதிரி கிஸ் கொடுத்துட்டு போகிறான். ஏய் அடங்கவே மாட்டியா நீ? பாய் பாய் பாய், இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறான். சுஜமன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான்.
சந்தோஷப்பட்டே தான் ஒரு வார்டில் பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ ஜிம்மன் அப்படியே இங்கே சும்மா ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி அப்படியே ஸ்டெட்டை மாட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ ஜிம்மனை பார்த்தோன்னே ஓய் மூச்சு பாப்பா அப்படின்ட்டு வேகமாக கத்துறான். கண்டுக்காத மாதிரியே அங்கேருந்து போகிறான். என்ன கண்டுக்காத மாதிரியே போகிறான் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா எல்லா பேஷண்ட்டும் அவனையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஓ கத்தி கூப்பிட்டேனா அப்படின்ட்டு உடனே பின்னாடியே ஓடுறான். ஜிம்னா நில்லு, எதுக்குடா இந்த வேகமாக போவேன்? உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன் கத்தி என்னை இப்படி கூப்பிடாதன்ட்டு. ஏன்டா இப்படி என் மௌனத்தை வாங்கிட்டு இருக்க? சும்மா தான். எனக்கு அப்படி ஒன்று கத்தி கூப்பிடும்போது நீ ஒரு மாதிரி கோவப்பட்டு திரும்பிவியா? அது ஒரு க்யூட்டாக இருக்கும். அதனால உனக்கு எல்லாமே க்யூட்டா? ஆமாம், எல்லாமே க்யூட்டு தான். நீ எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அவ்வளோ க்யூட்டாக தெரியுவ அண்ட் அவ்வளோ அழகாக இருப்பேன். அதனால் எல்லாமே எனக்கு க்யூட் தான். சரி எங்கே போகிற? எனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு, அதான் போகிறேன். ஓ உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நாளைக்கு எனக்கு நைட் டியூட்டியா? சரி அதுக்கு என்ன இப்போ? நைட் டியூட்டின்னு நான் அவ்வளோ தான் சொல்லிகிட்ருக்கேன். நீ என்னடனா அசால்ட்டாக என்னன்னு கேட்குறேன்? வேறு என்ன கேட்குறது? உனக்கு எப்படி நைட் டியூட்டி வர்றது தானே? உன்கிட்ட சொன்ன பாரு ஃபீலிங்ஸோட போடாங்கு போடா அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படி போயிடுறான் முறைச்சிக்கிட்டு. ஸோ ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் போயிடுறான். அப்போது அவன் வீட்டுக்கு போன வாட்டி ஸோ வியை மிஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு இருக்குது. அதனால் ஃபோன் பண்ணலாமா வேணாமா பண்ணால் இதை ஓவராக ரியாக்ட் பண்ணுவானே, என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோனில் இருக்க டயல் பேடையை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ வியோட கான்டாக்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அவன் ஃபோன் அப்படி ஒரு மாதிரி பதட்டத்துலேயே கையை வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் டயல் ஆகிடுது. ஐயோ கால் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பதட்டத்தில் அப்படியே இருக்கான். ஒரே ரிங்கில் வந்து காலை எடுத்துட்றான். ஹலோ மோச்சு பாப்பா, எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கியா? என்ன ஒரு ஆச்சரியம். ஹலோ பேசுகிறா. ஹலோ ஓ இவன் பொறுத்தேன் என்ன சொல்லி சமாளிக்கிறது. ஹலோ சொல்லு என்ன ஃபோன்லாம் பண்ணியிருக்கேன், புதுசாக இருக்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பண்ணேன். சும்மாவா? யார் நீ சும்மா பண்ண? ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு நீங்களாம் ஃபோன் பண்ண மாட்டீங்களே, என்ன சார் புதுசாக இருக்குது இதெல்லாம்? அது வந்து எனக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக் கொடுக்குற தெரியுமா? நீ காலையிலேருந்து லைட்டாக பார்த்து சிரிக்கிறேன், நான் சாப்பாடு ஊட்டி விட்டோடனே சாப்பிட்டேன், முன்னெல்லாம் ஊட்டி விட்டு தூணு துப்பிட்டு போயிடுவேன். ஏதோ ஒன்று நடக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும் உன் ஃபோனில் என்னோடய கான்டாக்டே இருக்குன்ட்டு. உன்னோட கான்டாக்ட் இல்லாமல் எப்பட்றா? என் பொண்டாட்றா நீ? அது வந்து ஒரு ஃபைல் எனக்கு வேணும், அது என்னோடய கேபினில் இருக்குது, அந்த தீசிஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பேன். இதை கேட்கவா எனக்கு ஃபோன் பண்ண? ஆமாம், வேறு எதுக்கு ஃபோன் பண்ண? நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்குது தெரியும்ல? ஆமாம் இருக்குது, அதுக்கு தான் எனக்கு வேணும், அந்த ஃபைல் மட்டும் அனுப்பு. உன் கேபின்குள்ளே என்னெல்லாம் விட மாட்டியே இவ்வளோ சீக்கிரம், வாய் பேசாமல் அனுப்புறியா? லைன்லேயே இருங்க, கேபினுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேபினுக்கு அப்படி மெதுவாக போயிட்டுருக்கான். அவன் கால் கட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓய் உன் கேபினுக்கும் என் கேபினுக்கும் கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இல்லை, என்ன மெதுவாக போயிட்டுருக்கியா? பின்ன மெதுவாக தான் போவேன். ரொம்ப மாதம் கழித்து என் புருஷன் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. காலே பண்ண மாட்டார், டயல் இருக்கான்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். கால் பண்ணியிருக்கும் போது நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை சீக்கிரம் முடிப்பேனா? அதான் கால் போக மாட்டேங்குது, ஆனால் மனசு போய் அவனுக்கு ஃபைலை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லுது. என்ன பண்ணுறது ஜிம்மனா, நீயே சொல்ல. இந்த நக்கல்லாம் வேணாண்ணா, ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்கு. சரி இரு அனுப்புகிறேன். அப்புறம் சாப்பிட்டியா? என்ன கேட்ட? இல்லை காதில் தப்பாக விழுந்துச்சு. என்ன கேட்ட? சாப்பிட்டியான்னு கேட்டேன்.
ம் அப்படியா சார்? சாப்பிட்டேன்டா என் க்யூட்டு மூச்சி. ஓ சரி. நீ சாப்பிட்டியா? நான் இன்றைக்கி நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு தான் உனக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். நீ எப்படியும் என் கையில் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஆர்டர் தானே பண்ணேன்? இல்லையே, ஆர்டர் பண்ண எனக்கு மூடில்லை. நான் வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டேன். எது? அந்த கிம்ச்சி ராமியானா? என்னால் நம்ப முடியலையே. இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே ஜிமினா? ஏய் என்ன பண்ணதுனால என்ன? இனிமேல் சாப்பிடல என்ன? ஓகே 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 சாரி 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 சாரி. நீ இதெல்லாம் புதுசாக பண்ணுறியா? எனக்கு அதான் ஒரு மாதிரி திடீர்னு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சோன்னு பார்த்தேன். அந்தாண்ட முட்டை பூமா இருந்துட்டேன். இவன் அழகான ஒரு ஒய்ஃபையை வச்சுட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சிரிக்கிறான். சரி, ஃபைல் வந்துடுச்சு, நீ டியூட்டி பாரு. குட் நைட். குட் நைட்டா? எனக்கு இன்றைக்கி குட் நைட் இல்லைப்பா, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக டியூட்டி இருக்குது. உங்களுக்கு குட் நைட், ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு சர்ஜரி இருக்குல்ல. ஸோ ஆல் தி பெஸ்ட். அந்த ஹார்ட் சர்ஜரி ஒழுங்காக பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், டாட்டா அப்படின்ட்டு கால் வைக்க போகிறான். ஒரு நிமிஷம். என்ன வேணுமா மூச்சி சாருக்கு? ஒன்றும் இல்லை, பாய். ஓகே ஓகே. ஜிம்னா 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 என்ன? ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, குட் நைட், பாய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஸோ ஜிம்மன் அந்த ஃபோனை அவன் ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வாலு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போது ஜிம்மன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, டே இல்லாமல். அவனுக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஃபோனே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே தூங்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போது மார்னிங் ஆகிடுது. ஸோ டே வரத்துக்குள்ளே அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேகமாக அப்படியே நிற்கிறான் காரிடாரில். ஜிம்மனா? ஜிம்மன் நீயா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஜிம்மன் கிட்டே ஓடி வரான். எதுவும் வர மாட்டியா? என் புருஷன்கிட்ட நானும் மெதுவான ஓடி வர மாட்டேப்பா. என்ன காலையில் சீக்கிரமாக வந்துட்டா? இன்றைக்கி சர்ஜரி இருக்குல்ல, அதான். ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். சரி, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். சர்ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் ஆகும். ஓகே, பயப்படாமல் பண்ணு. யார்? எனக்கு பயமா? ஆமாம், உனக்கு இல்லை தான், இருந்தாலும் சொல்கிறேன். சாப்பிட்டியா நீ? இல்லை. சரி இரு, கேண்டீனில் போய் தான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். உன்னை நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க. சுமன் சார், உங்களுக்கு ரீசன்ட் டேட்ஸாக ஏதாவது மூளைக்கு மழுங்கிடுச்சா? ஏன் கேட்குற? இல்லை, நீங்கள் இப்போல்லாம் பேச மாட்டீங்களே, அதனால். இப்போ என்ன உன்ட்ட அப்படி சொன்னது தப்பா? சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், விடு. வாபஸா? இல்லை இல்லை இல்லை, நான் வீட்டுக்கே போகிறேன். உனக்கு நான் வேணால் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி போ. சாப்பிடாமல் பண்ணாது. ஓகே, பாய் ஜிம்மனா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு டாட்டா கட்டிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். ஸோ ஜிம்மன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கான். ஸோ வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துடுறான். ஸோ நைட் டியூட்டி இல்லை, ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு இருக்குது, அதனால் அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ ஈவினிங் தான் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிக்கிறான். ஸோ கீழே இறங்கி பார்த்தான். ஜிம்மன் ஒரு மாதிரி எப்படி உட்காந்துருக்கான். என்ன இப்படி உட்காந்துருக்கான்? ஜிம்மனா ஜிம்மனா அப்படின்ட்டு குடுகுடுன்னு அப்படியே மொட்டை மாடலேருந்து அப்படியே கீழே இறங்கி ஓடி வந்து ஜிம்மன் ஷோல்டரில் கை வச்சுட்டு, ஜிம்மனா எப்படி போச்சு சர்ஜரி? நல்லா போச்சா? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை? நீ வந்தது கூட எனக்கு தெரிலம்மா. நல்லா தூங்கிட்டேன், இப்போ தான் எழுந்தேன். சரி சொல்லு, எப்படி போச்சு சர்ஜரி? நல்லா போச்சா? உங்ககிட்ட தானே கேட்குறேன், சொல்லு ஜிம்மனா. என்ன சர்ஜரி நல்லா போகலை, செத்து போயிட்டான், போதுமா? இதானே வேணும் உனக்கு? சும்மா நொய்யுன்னு வந்து பேசிக்கிட்டு ஒருத்தங்க அப்செட்டாக இருக்காங்கன்னா விட்டுறணும், புரியுதா? சும்மா நொய்யுன்னு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன உனக்கு? சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, பேஷண்ட் டேபிள்கிட்ட தேட்டாங்க, போதுமா? இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, கொஞ்சம் நேரம் தனியாக விடு, ரூமுக்கிட்ட வராத, பார்த்தாலே எரிச்சலாகுது அப்படின்ட்டு அவன் பாட்டு கற்று விட்டுட்டு போயிடுறான். ஸோ டேவோட கண்ணிலேருந்து பொலன்னு அப்படியே தண்ணி ஊற்றுது. என்ன கேட்டுன்னு இப்படி திட்டிட்டு போகிறான் என்ன அப்படின்ட்டு குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஒரு நைட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ ஜிம்முன்னு சாப்பிட்ருக்க மாட்டான், இவனும் சாப்பிடல. ஸோ ஒரு மாதிரி எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? போய் கேட்கலாமா? என்ன பண்ணலாம்? சரி அப்படின்ட்டு ஜிம்மன் டோர்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி, ஜிம்மனா ஜிம்மனா இருக்கியா? ஏய் என்ன, உன்னை தான் என் ரூம் கிட்ட வராதன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் எதுக்கு வந்த? இல்லை டிஃபன் செஞ்சுருக்கேன், வந்து சாப்பிடு. எனக்கு இப்போ சாப்பாடுலாம் வேணாம், வீரடிக்கணும் போல் இருக்குது, நல்லா குடிக்கணும் போல் இருக்குது. வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? புல்லுங்க மரியாதை கதவை மூடிட்டு நீயும் மூடிக்கிட்டு போ, என்ன டென்ஷனும் ஏற்படுத்தாமல் அப்படின்ட்டு உடனே கத்தி விட்டுறான். ஸோ மறுபடியும் அழுதுகிட்டு கீழே போயிடுறான். ஸோ ஜிம்மன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. என்ன ஏதாவது கத்திட்டு வந்து கிடப்பான், ஒரு சண்டையை காணும், தூங்கியிருப்பானா அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. எங்கே போனான் இவன் அப்படின்ட்டு கால் பண்ணுறான். ஸோ காலையும் எடுக்கலை. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஓ இது ஒரு வேறு எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. ஸோ வீட்டுக்கு வெளியில் கார் சவுண்டு கேட்குது. ஸோ அவனை அப்படியே எட்டி பார்த்தா ஸோ மாதிரி டீ தான் அப்படியே உள்ளே வரான். ஏய் எங்கே போனேன் நேரத்தில் என்கிட்ட சொல்லாமல் கூட? இல்லை நீ அப்செட்டாக இருந்த, உன்கிட்ட ஏதோ உன்னை ஏதோ டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் போயிட்டேன். அதுக்குன்னு ஃபோனை கூட எடுக்க மாட்டியா? ஃபோன் பண்ணியா? ஓ சாரி ஜிம்மன், கால் கால் வந்தது எனக்கு தெரியல, சைலண்டில் இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் பதற வச்சுட்டான். எங்கே போனேன்? அது வந்து இது வாங்க தான் போனேன் அப்படின்ட்டு கையில் ஒரு பெரிய பீர் பாட்டில் அப்படியே நீட்டிட்டு நிற்கிறான். என்னது இது? இல்லை உனக்கு சரக்கு அடிக்கணும் போல் இருக்குது, குடிக்கணும் போல் இருக்குன்னு சொன்னல, அதான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த ஊர் இன்னும் அவ்வளோ செட் ஆகலையே, இந்த பாஷையும் உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி போனேன்? ஆமாம் ஜிம்னா எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண தெரியுமா, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் பாருக்கு போனால் எல்லாம் என்னை திருன்னு பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உனக்கு பிடிச்ச பிராண்டை தேடி கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்படியோ கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இது. நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. நீ எத்தனையோ சர்ஜரி பண்ணியிருக்க, அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அதுக்கு நீ இப்படி உடஞ்சி இருக்கக்கூடாதுல்ல. ப்ளீஸ் இப்படி இருக்காத. உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் என்ன வேணால் பண்ணு, ஆனால் என்கிட்ட பேச மட்டும் இருக்காத அப்படின்ட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படி கேட்குறான். ஸோ ஜிம்மனுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ கேட்டோடனே இப்போ வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் சொன்னதும் அந்த ஒரு ரீசனுக்காக போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஏன் போய் வாங்கிட்டு வந்த? இல்லை நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருக்க, அதை நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் கோவத்தில் சொன்னேன். இல்லை நீ கேட்டேன்னா நான் எது வேணால் என்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டைம், அது மேரேஜ் ஆகி 2 monthsல நீ என்கிட்ட இது கேட்டியா, அதான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிற்கிறான். ஜிம்மன் எதுவுமே யோசிக்கல, அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் கம்முனரு அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ டிவி எதுவும் சொல்லலை, அவன் அப்படியே டேப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஜிம்மன் சரியாகிடும், அந்த பேஷண்ட்டை நல்லா காப்பாற்ற முடியும்னு நினச்சேன்டா. எல்லோரும் சொன்னாங்க அவர் பிழைக்க 10% தான் சான்ஸ் இருக்குன்ட்டு. வாஸ்குலர் வால்வு டேமேஜ் ஆகியிருந்தது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஆனால் அவரை காப்பாற்றணுன்னு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் என் கை இப்படி பிடிச்சி கேட்டார், என்னை எப்படியாவது பிழைக்க வச்சுருப்பா அப்படின்ட்டு. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த சர்ஜரியை நான் எடுத்தேன். கடைசியில் பார்த்தா பிளட் ஓவர் லீக் ஆகி டேபிளே டெட் ஆகிட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
எனக்கு புரியுது, நான் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் கையை பிடிச்சி என்னை காப்பாற்றிருப்பா அப்படின்ட்டு கேட்ட ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷன் மட்டும்தான். ஒரு உயிர் இப்போது போயிடுச்சு. என்னால் முடியும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. நான் என் மேலே தான் தப்பு இல்லை. ஜிம்மன், நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்? யாராக இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை விட்டு போக தான் செய்வாங்க. அது எந்த ரீசனாக இருந்தாலும், என்ன காரணமாக இருந்தாலும் அந்த டேட்டுக்கு அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அது அவங்களோட விதி. அதை நம்மளால் மாற்றவே முடியாது. நீ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண அவரை எவ்வளோ காப்பாற்றணும்னு. நைட்டு கூட என்கிட்ட ஃபைல்லாம் கேட்டு ஸ்டடி பண்ணல. விடு, இதெல்லாம் லைஃப்பில் எல்லாம் பாஸ் ஆகி போயிடும். இன்னும் நீ நிறைய சர்ஜரி பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் கூட உன் பேஷண்ட்டாக வரலாம். அவரை கூட நீ காப்பாற்றலாம். நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. சுத்ரி, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. இந்தா அப்படின்ட்டு சரக்கை தான் நீட்டுறான். என்னது இது? நீ தானே கேட்ட குடிக்கணும் போல் இருக்குன்ட்டு. அது நீ என் ரூமை விட்டு போகணும் கோவத்தில் சொன்னேன். ஐயோ, அப்போ நான் கூகுள் மேப் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் பார்க்குறதுனா சகிச்சுக்கிட்டு நான் வந்தது தப்பா? இப்போ வேஸ்ட் ஆகிடுது. ஏன் சொன்னா இப்படி பண்ணுறேன்? டேய், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஒழுங்காக குடிச்சிட்டு பார்த்துக்கோ. நான் வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும். அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கிட்ட ஒன்று கேட்டிருக்க. உலகத்துலேயே எந்த பொண்டாட்டியும் புருஷனை குடின்னு சொல்லி நான் பார்த்ததில்ல. நான் சொல்லுவேன், நான் வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போகுது இல்லை, போ ஒழுங்காக குடிப்போ அப்படின்ட்டு அந்த பாட்டிலை நீட்டுறான். ஒன்றா குடிக்கலாமா? ஒன்றாவா? எனக்கு தான் குடிக்கிறது பிடிக்காதே. ஆமாம்ல, பரவாயில்லவா, நான் குடிக்கலாம். உண்மையாவா? எனக்கு எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறியா? ஏய், குடிக்கிறதுல என்ன சொல்லி கொடுக்கறது இருக்குது? சொல்லி கொடுப்பியா இல்லையா? சொல்லித்தரேன். அது இரு, நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளாஸ் ஐஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் ஒரு படத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சும்மா என்னடா எதுக்கு இப்போ ஹாரர் மூவி போட்டு வச்சுருக்கேன்? ஏன் உனக்கு பயமா? பயமா? பயம்? நான் பயம், அப்படி ஒரு பயம். ஏன் இவ்வளோ? இங்கே வா. என்ன? வா இங்கே அப்படின்ட்டு அவன் காத்துக்கிட்ட சுச்சாவே போயிடுவேன் நான். சுச்சா போயிடுவியா? ஆமாம். ஐயா, அசிங்கமா இல்லை? இப்போல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். சின்ன வயசில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆயிருக்கு. சரி, கிளாஸை காட்டு. இந்த கொஞ்சமாக ஊற்று. எல்லோரும் கொஞ்சமாக தான் குடிப்பாங்க. கசக்குமா எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் சரக்கு கடிக்காம இனியுமா? குடி. ஏய், ஒன்று சொல்லு. என்னது இது? சாக்லேட். எதுக்கு இது? உனக்கு தான் கசக்குன்னு சொன்னல, சொன்ன சரக்கில் போட்டு குடி. ஒன்றும் தெரியாது. அப்போ போதை ஏறாதா? ஏய் வாலு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, சரக்கு குடிக்கிறது போதை ஏறத்துக்கு தானே. அப்புறம் நீ சாக்லேட் போட்டுன்னா எனக்கு எப்படி போதை ஏறும்? இதெல்லாம் யாரா சொல்லி கொடுக்குறது? நான் ஒன்றும் குழந்தை இல்லை, சரியா? எனக்கும் கொஞ்சமாக ஞான உதயம்லாம் இருக்குது. இருக்குது. இந்த குடி. குடிச்சிட்டு அந்த சாக்லேட்டு அப்படியே வாய்க்கில் போட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு, கசப்பு தெரியாது. அப்படியா? சரி, குடிக்கிறேன். சஸ் அப்படின்ட்டு அவன் அப்படி குடிக்கிறான். சுஜமன் அப்படியே ஒன்று பார்த்துட்ருக்கான். அவ்வளவா கசக்கலை ஜமுனா, ஓரளவு ஓகே, நல்லா தான் இருக்குது. இன்னொரு கிளாஸ். ஏய் போதும் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு கிளாஸ். எதுக்கு கூட? தெரியலடா, நல்லா இருக்குது ஜமுனா, கொடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஊற்றி ஊற்றி குடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் செம்மையாக போதே ஏறுறான். ஸோ ஜமுன் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்கான். ஸோ அவன் பண்ணுற குட்டி குட்டி அட்டாசிட்டியெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜெமீனா என்ன? ஜெமீனா என்னடா என் புட்டு குட்டி, என் மூச்சு பல்ல ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிருக்குவா. அதெல்லாம் பண்ண வர மாட்டேங்குது. எது?
ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்ன அரேஞ்ச் மேரேஜ்? ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டது? கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லணும். ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு நீ பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரியே ஃபீல். இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை உன் கேரக்டர் தான் அப்படியான்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. நான் தான் கேட்குறேன், சொல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் இது மேலெலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் தான் எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரா துரைக்கு லவ் மேரேஜ் மேலே ஆசையோ? ஏன் எனக்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ வரலாமே வந்தே தீரணுமே. கண்டினியூ. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணது மட்டும்தான். அம்மா நல்ல பையன் சொன்னாங்க, ஃபோட்டோ காட்டினாங்க. அப்பயே உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் ரொம்ப அட்மிட் பண்ணேன். என்ன பண்ண? உன்னோட கண்ணு. அந்த கண்ணை பார்த்ததுன்னு அவன் தான் உன் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏதோ தோணுச்சு, ஒரு மாதிரி பண்ணுச்சு. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே மாட்டேன். நான் என்ன உனக்கு குடி தண்ணீராடா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு சொல்கிறேன்? ஐ மீன் இந்த அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஓ அப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இல்லைன்னா நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பீங்களோ? நினச்சேன் நல்லா இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. புரிக்கி டேய் அப்படின்ட்டு அந்த கிளாஸ் பாட்டிலை எடுத்துகிட்டு அப்படியே அடிக்கலான்னு வரான். ஏய் என்னடா பண்ணுற? என்னடா என்ன இந்த மேரேஜ் பிடிக்கலனா நீ வேறு மேரேஜ் பண்ணிப்பியா? இப்போ சொல்லு, பண்ணிப்பியா? டேய் அதை கீழே என்ன வெப்பன்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு கையில் இருக்கிறத பிடிக்கி அவனை அப்படியே கிட்டக்க உட்கார வச்சுக்கிறான். அவன் 2 கையை பிடிச்சிட்டு விட்றா அதெல்லாம் விட முடியாது, விட்டனா அடிப்பேன். சொல்கிறது கேளு. என்ன நீ சொல்கிறது? ட்ரை பண்ணி பார்ப்பேன், என் பிடிக்கலாம் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்கிட்டே நீ சொல்கிற? ஆமாம் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் போக போக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னோட லவ் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வந்த வாட்டி ஞாபகம் இருக்கா? என்னது ஞாபகம் இல்லையே, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஸோ உனக்கு மேரேஜ் பண்ணிட்டு இங்கே யூஎஸ்ஏ வரும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு மாதிரி திட்டுன்னு முழிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருப்பான். ஜிமன் சார்னா கூப்பிடாது, கால்மி ஜிமன். ஓகே இதில் ஏன் ரூம் எங்க? அதோ மேலே இருக்கு பாரு, அதுதான் நம்ம ரூமா? இல்லை நான் தனியாகவே. ஓ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மறந்தே போயிட்டேன். அது வேறு அடிக்கடி மறந்தே போயிடுது. மேலே ரூம்? ஆமாம் மேலே தான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு சார் தவிர மேலே போயிருப்பார். ஸோ மேலே இருந்து அப்படியே எட்டி பார்க்குறான். அவனோட அந்த மூஞ்சு மட்டும் அப்படி வெளியில் டோருக்கு வெளில அப்படியே தெரியுது. ஸோ ஜிம்மன் அதை கீழே இருந்து அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். க்யூட் அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஓய் என்ன அங்கே வந்து சைட் அடிக்கிறியா? உன்னை குட்டி மாதிரி எட்டி பார்த்துட்ருக்கேன். ஐயோ அதெல்லாம் இல்லை, அது வந்து அங்கே ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் விட்டு வந்துட்டேன், அதை மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா? ஏன்னா நான் இப்போ டவலோடு தான் இருக்கேன். என்ன டவலோடு தான் இருக்கியா? ஏன்? அந்த லக்கேஜில் தான் என் துணியெல்லாம் இருக்குது. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடுறான். என்ன நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறீங்க? நான் உன் புருஷன் தானே, ஏன் வரக்கூடாதா? ஏதாவது இது பண்ணனா என்ன? இல்லைல்ல. சரி இந்த அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டு அவன் போகும்போது ஓர கண்ணால் ஜிம்மன் அப்படியே அவனை பார்த்துருப்பான். ஸோ இது ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு, ஆமாம் ஃபஸ்ட்டு நாள் இதுதான் நடந்துச்சு, அதுக்கு என்ன? அதில் 2 விஷயம் அவங்ககிட்ட அட்மிட் பண்ணேன்.
என்னது? ஒன்று பூனைக்குட்டி மாதிரி தலையை எப்படி டோரில் எட்டி பார்த்த பாரு. அப்படியே பால் கோம்புற அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா. அந்த 2 கண்ணு பார்த்தோம், அங்கேயும் ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்புறம் ரூமுக்குள்ளே வந்து அவளோட உன் பாடி வெட்டான இதில் பார்க்கும்போது அப்படியே இழுத்து போட்டு பண்ணலாம் தோணுச்சு. கொஞ்ச நாள் கதற விட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ணேன். அட பாவி, உனக்கு மனசாட்சி இருக்காடா? அதுக்குன்னு 2 மாதமா? நீ எல்லாம் நல்ல புருஷனா சொல்லு. ஏன் நான் நல்ல புருஷன் இல்லையா? கிடையவே கிடையாது. நீ நல்ல புருஷனே கிடையாது, போடா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தல்ல ஃபர்ஸ்ட் டே. ஆமாம். ஐயோ, இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்களே. ஃபுல்லாக வெள்ளைக்காரனுங்க, நான் மட்டும் கொரியன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பேந்து முழிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ ஜிம்மன் தான், ஓய் என்ன இங்கே நின்றுட்டுருக்கா? என்னங்க நீங்களா? பயந்தே போயிட்டேன். இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி எனக்கு இஆரில் டியூட்டி போட்டிருக்காங்க. அதான் எங்கே போகணுன்னு தெரில. இஆர் எங்கன்னு தெரிலையா? தெரியலை. சரி நான் கூப்பிட்டு போகிறேன். ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யார்? நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க? அது நானே சொன்னால் நல்லா இருக்காது. பரவாயில்ல சொல்லுங்கள். இந்த ஹாஸ்பிட்டலோட டீனே நான் தான். எது? ஹாஸ்பிட்டல் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்டிருப்பான். அப்படியே கத்திட்டு கேட்டிருப்பான். ஏய் பேச வராது, எல்லாம் சுற்றி பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டல் டீனா? அதுவும் என்னோட ஹஸ்பண்ட்? ஐயோ ஜாலி. ஏய், நான் டீனாக இருந்தால் உனக்கு என்ன ஜாலி? நான் எப்போ வேணால் லீவ் போடலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் அங்கே கூட ஊர் சுற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே கேட்டிருப்பான். ஸோ அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ அட்மைட் பண்ணி அப்படி பார்த்துட்டு, இதை பாரு, ஹாஸ்பிட்டல் வந்தால் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு தான் முக்கியம். ஸோ அதை மட்டும்தான் பார்க்கணும். நான் உனக்கு அடிக்கடி லீவெலாம் தருவேன்னு நினச்சி கூட பார்க்காது. டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். ஓ சரிங்க சார். சார்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களை எப்படி கூப்பிட்றதான்? கால்மி ஜிம்மன். ஜிம்மன்னே கூப்பிடலாமா? நான் வேணா உங்களை மூச்சின்னு கூப்பிட்டா? தேவையில்லாத டாக்கெலாம் எங்கே வேணாம், புரியுதா? இது வர்றப்புக்கு மட்டும் ஒன்று குறைச்சிடல. என்ன சொன்னால்? ஒன்றும் இல்லை. சரி, என்னை ஏற்க கூப்பிட்டு போகிறீங்களா? வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஐயோ, என்ன ஐயார் இப்படி இருக்கு? ஏய், நீ ஒர்க் பண்ணிட்டு தானே வந்திருக்க? அது வந்து நான் இப்போ தான் ட்ரைனிங் எல்லாமே இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ நீ ஃப்ரெஷரா? ஆமாம். அப்புறம் ஃப்ரெஷர் எப்படி உடனே ஏற்க போட்டாங்க? வா, உன்னை ஏரில் போட்டால் வேலைக்கு ஆகாது. நீ போய் வாரில் வேலை பார். இது வாடா. இல்லை, நான் இயர்லேயே பார்க்குறேன். நீ ஃப்ரெஷர்னு சொல்கிற, ப்ரொஃபஸர் எப்படி இங்கே வேலை செய்ய முடியும்? முதல்ல வார்டில் இருந்து 1 மாதம் கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ஏழை ஒர்க் பண்ணு, புரியுதா? எனக்கு யாரில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டா ஒன்றும் பத்தாது. இங்கே வரதெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டோட உயிரும் கையில் இருக்கணும். அந்த உயிரை ஒன்றை நம்பி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீ முதல்ல ட்ரெயின் ஆகிவா. நான் டியூட்டி மாற்றி விட்டேன், உன் ஷெட்யூலில் நான் மாற்றிக்கிறேன். போய் வார்டில் ஒர்க் பண்ணப்போ பேஷண்ட்டோட கேஸ் ஷீட்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வைப்போ. என்ன இது நான் பார்க்குற வேலை இல்லை, நர்ஸ் தானே சொன்னதை செய். போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ ஜிம்மில் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்படி நீ புரிஞ்சுக்க முடியல. ஆமாம், இதில் என்ன நீ அட்மிட் பண்ண ஜிம்முன்னா? அதுலையா நிறைய பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அப்பா மாதிரி பேசிட்டு திடீர்னு அண்ணியனா மாறினதை பார்த்தேன். திடீர்னு என் மேலே கோவப்பட்டதை பார்த்தேன். நான் டியூட்டி மாற்றி விட்டது மூஞ்சி மாறினதை பார்த்தேன். அப்புறம் என் மேலே கோவப்பட்டு நீ கோச்சிக்கிட்டு திரும்பிட்டு போகும்போது உன்னோட பின்னாடி இடுப்பை பார்த்தேன். நிறைய பார்த்தேன். எது வேணும் உனக்கு? அட பாவி, அப்போ எனக்கே தெரியாமல் நீ என்னை பார்த்துருக்குதானே? அப்படி கூட சொல்லலாம்.
அப்போது இவ்வளோ நாளாக நீ வரப்பாக இருந்தது இதுக்கு தான் ரீசன் இல்லை? ஒருவேளை என்ன பிடிக்கலன்னா நீ டைவர்ஸ் பண்ணியிருப்பியா? கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் வைக்கப்படல. மறுபடியும் அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணாடி பாட்டில் தூக்கிட்டு வரான். ஸோ ஜிம்முன்னு அதை பிடுங்கி வச்சுட்டு அவனை பிடிச்சி அப்படியே சோஃபாவில் வந்து லைட் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுற? ஏய் என்ன உனக்கும் அதிகமாக வருமா என்ன? அதெல்லாம் வருமே பெண்ணா. இப்போ என் கையை விடுறேன் இல்லையா? அவ்வளோதான் ஒன்று. டேய் வளராமல் பேசுகிறா. நீ தான் எனக்கு சின்ன பிள்ளைக்கு சரக்கு ஓவராக ஊற்றி கொடுத்துட்ட. அதான் போதும் ஏறிடுச்சு. நீ தான் வேணும்னு குடித்தேன். நான் உன்னை தடுக்க தான் செஞ்சேன். நாளைக்கு எப்படி போய் டியூட்டி பாப்பா? அதான் என் புருஷன் டீன் இல்லை, அதனால் லீவ் கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை ஒரு மாதிரி அவன் ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே டச் பண்ணி விளாண்டுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே. முடியாது. என்ன டீன் சார் நீங்கள் இவ்வளோ குடிச்சிருக்கேன், ஹேங் அவுட் ஆகிருக்கேன், அப்புறம் பேஷண்ட் உயிர் போச்சுன்னா நீங்கள் என்ன தான் கேட்பீங்க? அந்தளவுக்கு மோசமாக நீ வேலை பார்ப்ப? மேபி நாட் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ ஜிம்மனுக்கு அவன் மூஞ்சி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு எழுத்து அவன் லிப்ஸில் லைட்டாக ஒரு பெக் கொடுக்குறான். அப்படின்னு சார் இப்போ என்ன பண்ணீங்க? என் முன்னாடியே நான் கிஸ் பண்ணேன், என்ன தப்பு? அட பாவி, கிஸ் பண்ணியா அப்படின்ட்டு வாய் மேலே கை வச்சுட்டு முட்டை கண்ணு வெளியில் வர அளவுக்கு பார்க்குறான். ஏன் அப்படி பார்க்குற? இப்போ ஹாஸ்பிட்டல் டீன் என்னை கிஸ் பண்ணாரான். இதை பாரு, நான் ஊர் பூரா போய் சொல்ல போகிறேன். ஹேய், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமாம்ல, கல்யாணமாகி 2 மாதம் ஆனாலும் எனக்கு அது இன்னும் ஞாபகம் வரல ஜிம்னா. அப்போது ஞாபகம் வர மாதிரி ஒன்று பண்ணிடலாமா? என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அவன் ஷர்ட் பட்டில் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ தெரிஞ்சுதான் ஆகணுமா? ஆமாம், கொஞ்சம் டிவியை பாரு. டிவியில் என்ன அப்படின்ட்டு பார்த்தா ஒரு போய் அவன் கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உடனே ஐயோ அம்மா அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிறான். ஸோ கண்ணை மூடி ஜிம்னோட ஷர்ட்டில் போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். இதே மாதிரி என்கிட்ட இருப்பியாடா? ஐயோ என்ன நேரத்தில் என்ன கேள்விடா கேட்குற? குளிச்ச போதை கூட இறங்கிடுச்சு. இங்கே பாரு அப்படின்ட்டு அந்த லைட்டான போஸ்லி அவன் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன். இதுக்கு மேலே உன்னை பிடிக்காமலாம் நடிக்க மாட்டேன். உன்னை கிட்டே இந்த மாதிரி வச்சுக்கலான்னு தோணுச்சு. வச்சுக்கலாம்ல? இது என்ன கேள்விட்டீங்க சார்? நான் உங்களோட வைஃப். நீங்கள் எப்படி வேணால் என்னை வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சைடில் ஒன்று நடுவில் ஒன்றெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஜிம்மலுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு சிரிப்பாக வருது. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? ஆமாம், நீ எவ்வளோ அழகாக இருக்க. அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பாதி பொண்ணுங்க கண்ணு உன் மேலே தான். வெள்ளைக்காரி எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்க எல்லாரும் ஒன்று தான் சைட் அடிக்கிறாங்க. அதுக்கு இந்த நீளமான முடி வேறு. எதுக்கா இந்த மாதிரி முடி வளர்த்து வச்சுருக்க? நீ டீன் தானே, எப்போல்லாம் முடி வளர்க்கலாமா? ஏன் போய் கட் பண்ணலாம் பண்ண மாட்டிங்களா? எனக்கு அந்த மாதிரி முடி வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். அதான். ஏன் பிடிக்கலையா அவனுக்கு? யாரை சொன்னா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க? நான் டீன் இல்லை, ஸோ எல்லோரும் அதை நான் சொல்ல தானே கேட்கணும். அதனால் ஓ அப்படி வரீங்க நீங்கள். எனிவே இந்த முடி எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாரியா, நான் வேணா உனக்கு ஜடை போட்டு விட்றேன். ஏய் என்ன குழந்தையா நான்? ஆமாம், நீ தான் லவ்வே சொல்லிட்டல, இனிமேல் உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு முட்டை கொடுக்குறான் கண்ணத்துலேயே. ஏய் போதும் என்ன? சரி எஞ்சி வா, உனக்கு நான் ஜடை போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அவனை கீழே உட்கார வச்சுட்டு மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு 2 மாதிரி குடும்பி போட்டுட்ருக்கான். ஏய் என்னடா பண்ணுற? அவனுக்கு குடுமி போட்டேன் பாரு. இந்த நீளமான முடிக்கும் உனக்கு குடுமிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ பொண்ணுங்களும் தத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொடக்கு எடுத்து அவனை வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோவா? எதுக்கு? நான் ஸ்டேட்டஸ் போகிறேன். ஏய் என்ன விளாட்றியா?
ஆமாம்ல, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் டீன், உங்களுக்கு வேறு சந்தேகம்லாம் வரும். பட் பரவாயில்ல, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் வேணாம், என்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்காது இந்த மாதிரி கெட்டப்பில். நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவன் ஃபோட்டோ எடுக்க அப்படி வர இவன் ஓடுறான். ஏய் வேணா, ஒழுங்கு மரியாதை ஃபோன் எடுத்துகிட்டு ஓடிடு. ஒழுங்க மரியாதைன்னு ஜெமினா, உனக்கு அந்த குடும்பம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதை ஃபோட்டோ பிடிச்சி நான் அதை ஸ்டோரியாக வைக்க தான் போகிறேன் வித் மை பேபின்ட்டு. ஒழுங்கா நின்று அதுக்கு வேறு ஆளை பாரு அப்படின்ட்டு இவன் அவன் பின்னாடியே ஓடுறான். ஓகே ஆர்மீஸ், இது நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.